ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இன்று நவம்பர் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் யார? கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. விசுவாசித்தல்னா என்ன அப்படின்ட்டு இந்த ரோமரில் அழகாய் அதற்கு முந்தின வசனங்களில் சொல்லப்படுது. 9வது வசனம், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த இடத்துல விசுவாசம்னா எதை குறிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். எப்படி அப்படின்னா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிப்பவர்களாக தேவ பிள்ளைகள் இருக்கிறோம் இல்லையா? அதே போல் அவரை வாயினால் அறிக்கைப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், அவராலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நாம் அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்படுகிறோம் என்று சொல்லி நாம் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். அதே நேரத்தில் அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவரை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் கர்த்தரை நம்ப மாட்றாங்க, விசுவாசிக்க மாட்றாங்க. எப்படி? தேவனால், அதாவது இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் வாழ்க்கையில் எனக்குரிய காரியங்களை அவரால் அவர் செய்ய முடியாது, நான் இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ப மாட்றாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரே தேவன் என்று விசுவாசித்த பரிசுத்தவான்களை தேவன் வெட்கப்பட விடவே இல்லை என்று நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்கிறேன். தானியேல் புத்தகத்தில் 3 பேர், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேர் நண்பர்கள், அவங்க உறுதியாய் கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டுறாங்க. விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறையில்லாமல் கெட்டியாய் பிடித்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது. அப்போ ராஜா ஒரு கட்டளை இட்டான். அது தேவனுக்கு விரோதமாக செய்கின்ற செயலாக இருந்தது. அப்போ அவர்கள் அதற்கு உடன்பட மாட்டோம் என்று அவர்கள் தேவனையே தொழுது கொள்வோம் என்று ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அப்போ அவர்களை அக்கினி சூளையில போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ நேபுகாத்நேச்சார், உங்களை அக்கினி சூளையில போடுவாங்க, உங்களை அதிலிருந்து தப்புவிக்கத்தக்க தேவன் யார் என்று கேட்கின்றான். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், அக்கினி சூளைக்கு விடுவிப்பார், ஓ ராஜாவே உம்முடைய கைக்கும் கூட எங்களை விடுவிப்பார் என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. அவங்க அதனோடு கூட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் மற்ற தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று சொல்லி அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. பாருங்களேன், கர்த்தர் மேலே அவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தாங்க. என்ன நடந்தது? இந்த பைபிள் சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். அவங்க 3 பேரையும், அவருடைய ராஜாவுக்கு கோபம் வந்தது. அக்கினி சூளை 7 மடங்கு நெருப்ப அவங்க அந்த இதை கூட்டுறாங்க, அதிகப்படுத்த சொல்கிறாரு ராஜா. அதில் கொண்டு போய் இவங்க 3 பேரையும் கட்டி தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. இவங்களை தூக்கி போடுவதற்கு சென்றவர்கள் அந்த சூளையின் அந்த நெருப்பு அதனுடைய சூடு பொறுக்க மாட்டாமல் அவங்க மரித்து போயிடுறாங்க, அவங்கள பட்சித்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இவங்களை 3 பேரையும் தூக்கி சூளை நடுவில் போட்டால் அவங்க அழகாக 3 பேரும் நல்லா கட்டுகள்லாம் கலன்று அவங்க அழகாக அதில் நடந்து கொண்டிருக்கிறாங்க.
கொண்டிருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து 4வது நபராக தேவபுத்திரனை போல ஒரு நபர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்களேன், அவங்க பக்கத்தில் போனவங்களே அந்த அக்கினி சூடு பட்சித்து போட்டது. ஆனால் அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளாக இவர்களோ ஒரு சேதமும் இல்லாமல் உலாவிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ அவங்கள வெளியே கொண்டு வந்த பொழுது அந்த அக்கினி அவர்கள் மேலே பேலன்ஸ் செய்ய முடியலை. அவர்களுடைய தலை முடி கூட கருகலை. அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேலே தெரியவே இல்லை. அவ்வளவு அவர்களை பத்திரமாய் தேவன் பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலையில உள்ள போட்டாலும் கூட தேவன் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி மீட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக பாக்கியத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவனை விசுவாசிப்போம். அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால கர்த்தாவே, நீர் அவர்களை ஒரு காரியத்திலும் ஆண்டவரை வெட்கப்படாமல் காத்து கொள்வீராக. இதோ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியிலே போட்டாலும் கூட அவர்கள் வெட்கமடையாதபடி காக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளும் கூட ஆண்டவரே, இது அக்கினியின் நடுவே நடப்பது போன்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை காத்து அந்த தீயின் வாசனை கூட பிள்ளைகள் மேல இராத படிக்கு ஆண்டவர் பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் ஆண்டவரை ஒளிய பண்ணி அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.